ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இப்போ சம்மர் டைம் தொடங்கிட்டுது. இந்த டைமில் எங்களுக்கு சாப்பாட்டை விட ஏதாவது ட்ரிங்க் குடிக்கணும் மாதிரி தான் இருக்கும். அதால் மிக்ஸ் பைனாப்பிள் லஸ்ஸி ரெசிபியோடு வந்திருக்கிறேன். மிக்ஸ் பைனாப்பிள் லஸ்ஸி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஒரு கிளாஸ் மேங்கோ பல்ப், ஒரு கிளாஸ் தேங்காய் பால், பாதி தேங்காய் எடுத்து திருவி முதல் பாலை பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அரை கிளாஸ் ஐஸ், நீங்கள் கூட ஐஸ் விருப்பம்னு சொல்லி சொன்னாலும் போடலாம். 3 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு பைனாப்பிள் எடுத்து வச்சிருக்கிறேன். பாதி அன்னாசி பழத்தை தான் இந்த மிக்ஸ் பைனாப்பிள் லஸ்ஸி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அன்னாசி பழத்தின் தோலை வெட்டி நல்லா கழுவி எடுக்கணும். அன்னாசி பழத்தில் இருக்கிற இந்த கருப்பு புள்ளிகள் இல்லாத மாதிரி க்ளீனாக வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்த பைனாப்பிளை நீங்கள் உப்பு தண்ணியில் கழுவினீங்கள்னு சொல்லி சொன்னால் தண்ணெல்லாம். அன்னாசி பழத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். பைனாப்பிளை பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இப்படி பிளாக் கலர் டாட்ஸ் ஒன்றும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். பிளேன் யோகர்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாததா இருக்கணும். பிளேன் யோகர்ட் ஒரு கிளாஸ். வெட்டி வச்சிருக்கிற பைனாப்பிளை மிக்ஸி ஜாருக்குள்ள போடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகரையும் போடுறேன். கோகனட் மில்க், ஐஸ் கியூப், மேங்கோ பல்ப், யோகர்ட் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் லஸ்ஸி எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. இந்த லஸ்ஸியை செய்து நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கிடையிலேயே குடிச்சிடணும். இதை வச்சிருக்க அன்னாசி பழம் போட்டதால் ஒரு கைப்புத்தன்மை வரும். சம்மருக்கு இப்படி ஆரோக்கியமான ட்ரிங்கை நீங்கள் செய்து குடிக்கலாம். அன்னாசி பழத்தின் ஒரு துண்டை எடுத்து கிளாஸின் சைட்டில் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.